கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பர்களே, இந்த காணொளியில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஆதி திருச்சபை மக்கள் எப்படி பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ்வதுதான். இந்த உலகில் குடும்பங்களை பார்க்கும்போது குடும்பத்தின் தகப்பன் மற்றும் சில குடும்பங்களில் தாய்மார்களும் வேலை செய்து கிடைக்கும் வருமானத்தை பிள்ளைகளுக்கும் தங்களுக்குள்ளும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இதன் மூலம் நன்மை செய்வதும் அன்பு காட்டுவதும் குடும்பத்திற்குள்ளேயே நிற்கிறது. சில குடும்பங்களில் இல்லாதவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள், கடவுளுக்கும் ஒரு பங்கை கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த உலகில் பகிர்ந்து கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி வாழ்கிறார்கள். ஆதி திருச்சபை எப்படி உருவாகியது என்றும் ஆதி திருச்சபையினர் எப்படி பகிர்ந்து கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார்கள் என்றும் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் என்கிறவர்களின் கீழ்ப்படியாமையால் வந்த பாவம் முழு மனித குலத்தையும் பற்றி கொண்டது. இந்த பாவத்திலிருந்து முழு மனித குலத்தையும் மீட்டெடுக்க தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் பூமியில் மனிதனாக வந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து சிலுவைக்கு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து ஆதாம் முதற்கொண்டு தொடர்ந்து வந்த எல்லா மனிதனுடைய பாவத்தையும் போக்கினார். அவரை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து பூமிக்குரிய சிந்தையோடு அல்ல, பரலோக சிந்தையோடும் அவருடைய சித்தத்தின்படி சாட்சியாக வாழ வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களான 120 பேர் எருசலேமில் மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். அந்நாளில் யூதர்களின் பண்டிகையாகிய பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தது. அந்நாட்களில் பல பாஷைகள் பேசும் ஜனங்களும் எருசலேமில் பண்டிகை கொண்டாட கூடி வந்தார்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மேல் நம்பிக்கை வைத்து கூடியிருந்த ஜனத்தின் மேல் ஊற்றப்பட்டது. உடனே அவர்கள் அங்கு வந்திருந்த பல மொழி பேசும் மக்களுடைய பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். இந்த 120 பேருக்கும் பல பாஷைகள் பேசும் மக்களுடைய பாஷை எதுவும் தெரியாது. அவர்கள் அந்த பாஷைகளை கற்றுக்கொள்ளவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய பாஷையில் அவருடைய மகத்துவங்களை பேச வைத்தார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்குள் இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை போல் மாறுகிறது. இது மட்டுமல்ல, தேவனுடைய சத்திய வார்த்தையையும் நீதியையும் நியாயத்தையும் பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் தைரியமாய் எடுத்து சொன்னார்கள். அனுதினமும் சபையிலும் வீடுகளிலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். பேதுருவுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட ஏறக்குறைய 3000 பேரும் இவர்களோடு இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரே மனமும் ஒரே சிந்தையும் ஒரே இருதயமும் உடையவர்களாய் இருந்தார்கள். இன்னும் இவர்களைப் போல் பரிசுத்த ஆவியை பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டே இருந்தார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்தவர்கள் தனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஒருவனும் தனக்குள்ளதை தன்னுடையது என்று சொல்லவில்லை. இது மட்டுமல்ல, எல்லாரும் தங்கள் பரம்பரை சொத்து முதற்கொண்டு எல்லா ஆஸ்திகளையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வைத்தார்கள். உடனே நாம் யோசிப்போம், எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு தங்கள் தேவைக்கு என்ன செய்திருப்பார்கள் என்று. ஆனால் அங்கு நடந்தது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜனங்களை வழிநடத்தின அப்போஸ்தலர்கள் சபையில் கூடி வந்தவர்களுக்கு அவர்களின் தேவைக்கு தக்கதாக ஜனங்கள் கொண்டு வந்து படைத்தவற்றை சமமாக பகிர்ந்து கொடுத்தார்கள். அங்கு ஒருவருக்கும் ஒரு குறைவும் ஏற்படவில்லை. அவர்களுக்கு கிடைத்த ரட்சிப்பின் சந்தோஷமான ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் தாங்கி கள்ளம் கபடம் இல்லாமல் கிறிஸ்துவை போல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தும் தேவனை ஆராதித்தும் தேவனின் அன்பை பகிர்ந்து கொடுத்தும் தேவனுடைய காரியங்களுக்கு உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தும் சாட்சியாக வாழ்ந்தார்கள். இதற்கு ஆதாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரைக்கும், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 37ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.